வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங்ல நவம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட 5 மார்க் ப்ராப்ளம் தான். இது பாத்தீங்கன்னா லேபர் காஸ்டிங் சாப்டர்ல இருந்து. எஸ், நம்ம இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following data, calculate the earnings per hour under the Halsey plan. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இது ஜஸ்ட் ஒரு ஃபார்முலால இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம், அவ்வளவுதான். டைம் allowed for the job 5 hours, time taken 4 hours, rate per hour rupees 8. ஓகே, Halsey பிளான் படி ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு Halsey பிளானோட ஃபார்முலா. T into R plus 50% S minus T into R. ஓகே, அதாவது இங்க வந்து S minus T ன்றது என்னன்னா டைம் சேவ்டு. டைம் சேவ் பண்ண டைம்க்கு 50% போனஸ் இது. அண்ட் இது பாத்தீங்கன்னா வேஜஸ். டைம் டேக்கன் இன்டூ ரேட் per hour தான் வந்து வேஜஸ்ன்றது. ஓகே, எஸ், இப்ப ஜஸ்ட் இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். Tன்றது என்ன அப்படின்னா இந்த டைம் டேக்கன். Rன்றது பாத்தீங்கன்னா 8 hours. ஓகே, எஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் அலோட். ஓகே, அதாவது ஸ்டாண்டர்ட் டைம், எவ்வளவு இந்த ஜாப் செய்யறதுக்கு டைம் தேவைப்படும். இது வந்து டைம் டேக்கன். ஆக்சுவலா இந்த ஜாபை எவ்வளவு நேரத்துல கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்றது தான் டைம் டேக்கன்ன்றது. ஓகே, மைனஸ் டி, அதாவது 5 மணி நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை 4 ஹார்ஸ்லயே சேர்த்துட்டாங்க. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஹார் சேவ் பண்ணிருக்காங்க. ஓகே, அதுக்கு வந்து போனஸ் 50%. அப்ப ரேட் 8 rupees. ஓகே, இப்ப சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எஸ், சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்ப 4 into 8 பாத்தீங்கன்னா 32. அண்ட் இங்க 5 minus 4ன்றது 1. 1 into 8 8. 8ல 50% 4. ஓகே, அப்ப ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா 4 into 8ன்றது 32. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா 50%ன்றது 4. அப்ப 32 plus 4 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 rupees தான் earnings of the worker under Halsey plan படி. இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா earnings per hour கேட்டிருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு earnings அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் earnings divided by time taken. ஓகே, டைம் டேக்கன் எவ்வளவு 4 இல்லையா? அப்ப earnings divided by time taken. 36 divided by 4. ஓகே, 36 divided by 4 எவ்வளவு? 9 rupees per hour. ஓகே, rupees 9 per hour. இதுதான் வந்து earnings per hour for the worker. ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இல்லையா? 5 மார்க்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஸ், இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். Thank you for your patient listening.